சென்னை ராயப்பேட்டையில் மாணவர் சேர்க்கை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையானது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு மாலை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். மார்ச் 1ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையை ராயப்பேட்டை இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை என்பது விகிதாச்சார அடிப்படையில அதிகரித்து வரக்கூடிய நிலையில மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமும் அதிகரித்து வருகிறது. எனவே அதன் காரணமாக தமிழக அரசு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. காலை உணவு திட்டம் தொடங்கி மாணவர்களுக்கு புத்தகம், பை, சாக்ஸ் போன்ற பல்வேறு வகையான கல்வி பொருட்களை வழங்கி மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில அவர்கள் அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய வகையில பல்வேறு செயல்பாடுகளை பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு விண்ணப்பத்தினை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய 72வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில நேரடியாக காலை எழுந்ததும் அவர் அரசு பள்ளிக்கு வந்து மாணவர் சேர்க்கை கல்வியை விட எதுவும் பெரிதல்ல என்பது போல அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்து அங்க இருக்கக்கூடிய மாணவருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.